ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் பிரியமானவர்களே. இந்த நேரத்திலும் கூட 1 ராஜாக்கள் புஸ்தகத்தில் 17வது அதிகாரத்தை தியானிக்கும் பொழுது ஒரு காரியத்தை தேவன் தந்தார். ட்ரை வறட்சியின் மத்தியிலும் ஒரு சின்ன முயற்சி. இந்த இடத்திலும் நாம் எலியாவை பற்றி பார்க்கலாமே. எலியாவுக்கு என்ன நடந்துச்சு? எலியா திஸ்பியனாகி எலியா அவர் கேரி தாற்றாண்டையில் இருக்கும்போது அவர் குடிக்க தண்ணி கூட இல்லையா, வத்தி போயிடுச்சான். குடிக்க தண்ணி இல்லை, அடுத்து பசிச்சிச்சு அவருக்கு. அம்மா பசி ஏற்பட்டுச்சான். பசி வந்தோன்னு எங்கே போனார்? அவர் சாரிபாத் விதவை வீட்டுக்கு போயிருக்கிறாரு. சரி, சாரிபாத் விதவை வீட்டுக்கு போனார். அங்கே போனால் அங்கேயும் ட்ரை. என்ன ட்ரை ஆச்சு? மாவு இல்லை, எண்ணெய் இல்லை, வாழ்வாதாரமே இல்லை. ஆனாலும் அந்த இடத்துல தேவன் அனுப்புகிறார். பிரியமானவர்களே, உங்களை ஒரு ட்ரையான சுச்சுவேஷனில் கடவுள் கூட்டிகிட்டு போகிறாருன்னா அதுக்கு ஒரு பெரிய நோக்கம் உண்டு. அந்த இடத்துல சாரிபாத்துக்கும் வாழ்க்கை கிடைச்சிச்சு. வாழ்க்கை எப்படி கிடைச்சிச்சுன்னா, நல்ல உணவு கிடைச்சிச்சு. சாரிபாத்தினுடைய இறந்து போன மகன் உயிர்ப்பிக்கப்பட்டார். அதே போல் எலியாவுக்கும் நல்ல சாப்பாடு கிடைச்சிச்சு. ஆண்டவருடைய சித்தத்தை செய்கிறதுக்கு நல்ல ஒரு ஏதுவான சூழ்நிலையாக அமைந்தது. உங்களோட வாழ்க்கையிலையும் அநேக ட்ரையான சுச்சுவேஷனாக இருக்கா? இந்த ட்ரையான வறட்சியான சூழ்நிலையில் நீங்கள் நல்ல ஒரு முயற்சியை பண்ணுங்கள். கர்த்தர் கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார். மே காட் பிளஸ் யூ. நன்றி.